எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சோதரிக்க ராஜா, சேனைகளின் தேவநாயக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்த சோத்திரம் உடைய கிருபையினால் இறக்கத்தினால் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். வருத்தப்பட்டு பரசும போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பரத்தை, நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீத்தாரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாட்களில் கொடுக்க போகிற ஒரு வேத வார்த்தை. சில பேர் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு குழந்தையே இல்லையா. ஆண்டவர் யாரையுமே மலடா வைக்கல, எல்லாருக்குமே குழந்தை தரக்கு ரெடியாக இருக்காரு. நம்ம கர்த்தரை நம்புகிறோமா? 2 மாதம் 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டயா ஃபோன் பண்ணுறது, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகிட்டியா, இன்னும் குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணுங்க. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் என்றைக்காவது உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே வைக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனையை கர்த்தர்கிட்ட சொல்ல முடியுதா உங்களால்? கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். ஒரு வேலை செய்கிற ஒரு எஜமானி என்ன விரும்புகிறாருன்னா, எதாக இருந்தாலும் என்னுடைய வேலைக்காரன் என்கிட்ட கேட்பானி அது விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்றீங்க? தோட்டத்தில் வேலை செய்கிற வேண்டிய ஒருத்தர் உங்கள் குறையை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ முதலாளிக்கு வேதனை வருமா வராதா? நான் ஒரு தம்பி, ஒரு மணி அப்படின்ற ஒரு தம்பி டிரைவராக வந்தாங்க. அவங்கள நான் உடனே ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. உடனே அவங்கள ஒரு 25 கிலோமீட்டர் போய் அவங்கள வண்டி ஏற்றுறேன். வண்டி ஏற்றி அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டேன். அவங்களுக்கு சொந்த ஊர் மாரண்டாளி, தருமபுரி மாவட்டம். அனுப்புகிற பிறகு அவர் ஒவ்வொரு இடத்துல போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணலை. யார் பண்ணுறாரு? என் கூட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என் நம்பர் இல்லையா, நேற்று வரைக்கும் என்ன பல வருஷமாக இருந்திருக்காரு, இல்லைன்ட்டார். யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன்கிட்ட நீங்கள் குறையெல்லாம் சொல்கிறது இல்லை. 2 வருஷம் ஆகிட்டோன்னு ஊழியக்காரன் ஃபோன் பண்ணுறீங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையா அப்படி யாருக்கு சொல்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு, எதிர் வீட்டுக்காரன்ட்டு. அதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மத்தேயு 12:35 நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷசாலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷனும் தன் இருதயமாகிய பொக்கிஷசாலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுறான். பொல்லாதவன் சொல்லுவான், எத்தனை டாக்டர் வந்துக்கார் போவோம்மா. நல்லவன் சொல்லுவான், தேவ ஆலயத்துக்கு போ. இதே மாதிரி தான் ஆண்டவர் ராம்கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. அவர் சோர்ந்து போனாலும் அவருக்கு அப்பப்போ வாக்கு கொடுக்குறாரு. 100 வயசில் அவருக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தார். எத்தனை வருஷம் காத்திருந்தார் அவர்? 25 வருஷம். தன்னுடைய கற்பை செத்து போச்சு. அந்த அம்மா சிரித்தாங்க. இவருக்கு அது தெரியாது. தன்னுடைய மனைவியினுடைய கற்பை செத்து போனதே தெரியாமல் சுமணிட்டு இருக்காரு. 25 வருஷம். அவர் சில இடத்துல சோர்ந்து போனார், சில இடத்துல ஆண்டவரையே சந்தேகப்படார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 25 வருஷம் கழித்து பிறந்த மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் தேவனை துதிக்கிறவனாக இருந்தான். சாயங்கால வேலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண போயிடுறான். 25 வருஷம் கழித்து கொடுத்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்குது? பவுனு, முத்து, வைடூரியம், வச்சிரமாக இருக்கான். அத்தனை வருஷம் கழித்து பிறந்தது. எங்கள் ஊரில் கூட ஒரு ஐயா வீடு வீடாக கரும்பு எடுத்து தான் குழந்தை பிறந்துன்னு சொல்லுவாங்க. நான் அவர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தரை மட்டும் தெய்வமாக கொண்டாடுறாரா? கிடையாது. அவர் பல இடத்துல கால் வைக்கிறாருன்னு சொல்கிறேன். நானே பார்த்து வந்தேன். சரிங்களா? ஆமாம். இப்படி நிறைய வருஷங்களுக்கு பிறந்தது ஈசாக்கு. ஈசாக்கு ஜெபிக்கிறவனாக இருந்தது மட்டும் இல்லைங்க, மற்றவங்களும் மன்னிக்கிறவனாக இருந்தான். இவன் கிணறு தோண்ட மூடி போட்டுருந்தாங்க. நீங்கள் கட்டுற வீட்டை எவனா இடிச்சுட்டான சும்மா இருப்பீங்களா? அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவீங்க. ஆனால் இவன் என்னச்சுனா தோண்ட கிணறு என்ன என்னச்சுனா மூடி போடுறான். அப்போ அந்த ஜனங்களே சொல்கிறாங்க இவனை பார்த்து, கர்த்தர் உன்னோட இருக்கிறார்ப்பா, அதனால தான்ப்பா நீ இவ்வளோ பொறுமையாக இருக்க. ஆதியாகமம் 26-29 சொல்கிறாங்க, ஆண்டவர் உன்னோட இருக்கார்ப்பா, நாங்கள் உனக்கு தீமை செஞ்சாலும் நீ எங்களுக்கு நன்மை செய்ய. தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறது ஈசாக்கு தான். ஈசாக்கு போல் ஒரு மனுஷன் இல்லைங்க. எல்லாத்தையும் மன்னிக்கான். தீமை செஞ்சவங்கெல்லாம் மன்னிக்கான்.
தாவீதை போல் பதிலுக்கு பதில் செய்யலை. தாவீது மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டான், போடுதல் தான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? மன்னிச்சார், அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்தாரு. ஈசாக்கு எந்த விதத்துலையும் யாரையும் ஒரு வார்த்தை பேசலை, மன்னிக்கக்கூடிய தன்மை கொடுத்தாரு, மன்னிக்கக்கூடிய கிருபையை தந்தார், ஜெபிக்கக்கூடிய கிருபையை தந்தார். என்ன அவங்க வாழ்க்கையில் மூத்த மகனை இவர் நேசிக்காரு, இளைய மகனை மனைவி நேசிக்காங்க. அந்த ஒன்று தான் இவங்க அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு. இது எல்லா குடும்பத்திலும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. தாய் ஒரு பிள்ளையை நேசிக்கிறது, தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறாங்க. இன்னைக்கு இது எல்லா இடத்துலையும் மாமூலாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது நடந்தது. ஒருத்தருக்கு நல்ல மதிப்பு உண்டு, 2 பேருக்கு மதிப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். ஏன்னா அன்னைக்கு யாக்கோபும் யார் ரெபேக்கால அந்த காரியத்தை செஞ்சாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் ஒரே விதமாக நேசிங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே விதமாக நேசிக்காரு. முதல்ல ஊழியத்துக்கு வந்தவனுக்கு அதே நேசிப்பு தான், கடைசியில் வேலைக்கு வந்தவனுக்கு அதே சம்பளம் தான். ஆண்டவரை போல் நீங்கள் நேசிக்க முடியுமா? ஆண்டவரை போல் விட்டு கொடுக்க முடியுமா? ஈசாக்கு இது 25 வருஷங்க, ஒரு நாள் 2 நாளில் 25 வருஷம் கழித்து பிறந்தவன் மன்னிக்கிறவனாக இருக்கான். அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்க 25 வருஷம் ஜோம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் போகல, கர்த்தரை மட்டும்தான் பார்த்தாங்க. அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்த வெட்கப்பட்டு போகலை. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அப்படியே பலத்த கடத்துக்குள்ளே அடங்கி இருந்து பாருங்கள், உங்களை உயர்த்த அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அவருடைய பலத்த கடத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கோமா? கிடையாதுங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுவோம், அடங்க அன்னைக்கு கொஞ்சம் வாசிப்போம். நம்ம அடங்கினா தான் பிறகு நம்ம பிள்ளைகள் அடங்கும், நம்ம அடங்கினா தானே நம்ம சபை அடங்கும், நம்ம அடங்கி இருந்தால் தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் அடங்குவாங்க. அதான் சொல்கிறாரு ரோமர் 11:16, முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். முதற் பலனாகிய வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள், வேறு வந்து கணவன் மனைவி மரம், கிளைகள் யார்? பிள்ளைங்க. முதற் பலனை மாவு யார்? ஊழியக்காரன். பிசைந்த மாவு யார்? விசுவாசிகள். நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நீங்களே கடன் வாங்கிட்டு நீங்களே இன்னும் உலகத்தில் கிடந்தீங்களா? பிள்ளைகள் உலகத்தில் தான் இருப்பாங்க. கடன் இருந்தாக்கி நீங்கள் எங்கே பரலத்துக்கு போக முடியும்? ஒரு சின்ன குறைவுகள் இருந்தாலும் அதான் அந்த அம்மா வந்து கேட்க, எனக்கு கடன்காரன் என்னை வச்சுட்டு போயிட்டான், கடன் வச்சுட்டு போயிட்டான் எங்கள் வீட்டுக்காரன், கடன் அடைக்கணும், நான் என்ன செய்யணும்? ஒன்று ஒரு ஊழியக்காரன் சொல்கிறேன் இதை செய், உடனே செஞ்சிட்டான். அவன் செஞ்சதுனால கடன்லேருந்து மீட்கப்பட்டான். அப்போ இந்த ஈசாக்க போல் உங்களால் குணசாலியாக இருக்க முடியுமா? ஈசாக்க போல் மற்றவங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க முடியுமா? ஈசாக்க போல் விட்டு கொடுக்குறவங்களாக இருக்க முடியுமா? சாயங்காலம் ஜெபிக்கிறவங்களாக இருக்க முடியுமா? எப்போ பார்த்தாலும் உலகம்னு உலகத்தில் தானே ஓடுறீங்க. கர்த்தரை முழுசாக நீங்கள் நம்பி வரலையே. கர்த்தரை முழுசாக நம்பி வந்தாக்கி உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புவீங்க. முழுசாக நம்பலை, ஊருக்கு தான் உபதேசம். உங்களுக்கு யார் உபதேசம் பண்ணுறது? ஊருக்கு உபதேசம் பண்ணுறது. ஈசாக்கு போல இருக்க முடியுமா? ஈசாக்கு எப்போது கர்த்தர் அதனால தான் பஞ்ச காலத்தில் தண்ணியே கிடையாது, மழையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது விதை விதைக்கான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அது விளைய வைக்கார். கர்த்தரை நம்பி அவன் விதைக்கான். நீங்கள் கர்த்தரை நம்பி நடந்து பாருங்கள், கர்த்தரை நம்பி இருந்து பாருங்கள், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை நடத்துவார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவங்களை மாற்றுவார், அநேக ஜாதிகளுக்கு முன்னால் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.